மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வேலூர் மாவட்டம் அகரம் சேரி பகுதியில் வரும் 23ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு 30 ஏக்கர் பரப்பளவில் மைதானத்தை சமன் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனை வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. வணக்கம். தவிக தலைவர் விஜய் வருகின்ற 23ஆம் தேதி இந்த வேலூர் மாவட்டம் அகரம் சேரி பகுதியில நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வருகை தர உள்ளார். விஜய் அவர்கள் 23ஆம் தேதி வேலூர் வருகை உறுதியான நிலையில் அகரம் சேரி பகுதியில் சென்னை பெங்களூர் சாலையை ஒட்டியுள்ள பள்ளிக்குப்பம் அருகே 30 ஏக்கர் பரப்பளவில் அந்த மைதானம் சமம் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் மைதானம் சமம் செய்யும் பணி 90% முடிந்த நிலையில் அந்த மைதானத்தை வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சிவராமன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது இந்த தவிக மாவட்ட செயலாளர் வேல்முருகன், வேலூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வினோத் கண்ணன், மாணவரணி அமைப்பாளர் இம்தியாஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அங்கு இருந்தார்கள். அவர்களிடம் இந்த கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் வருவார்கள், அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகள் என்னென்ன என்பதையும் எஸ்பி கேட்டறிந்தார். அவர்களிடம் முறையான கழிவறை வசதி, குடிநீர் வசதி, அதே போன்று மிக முக்கியமாக மருத்துவ வசதி மற்றும் ஆம்புலன்ஸ் நிற்க வைக்கக்கூடிய இடம் மற்றும் தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் வருகிறது, அந்த வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு எஸ்பி அவர்கள் ஆய்வு செய்தார். மேலும் விஜய் அவர்கள் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு எந்த வழியாக உள்ளே வருவார், அதே போன்று எந்த வழியாக வெளியே செல்வார் உள்ளிட்டவற்றையும் தவிக நிர்வாகிகளிடம் வேலூர் எஸ்பி சிவராமன் கேட்டறிந்தார். மேலும் வேலூர் மாவட்டத்தில் வெயில் அதிகரித்து காணப்படும் என்பதால் நிகழ்ச்சி காலையில் நடத்துவீர்களா, மாலையில் நடத்துவீர்களா, கூட்டத்திற்கு வந்த பிறகு எவ்வளவு நேரம் விஜய் பேச உள்ளார் என்றும், அதே போன்று சேலத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் வெயிலினால் ஏற்பட்ட விளைவுகள் நடந்து தெரியுமா என்றும் அவர்களிடம் கேள்வி எழுப்பி, மக்கள் நிற்பதற்கு பந்தல் ஏன் போடவில்லையா அப்படி என்றெல்லாம் எஸ்பி அந்த தவிக நிர்வாகிகளிடம் கேட்டிருக்கிறார். அதாவது எஸ்பி கேள்வி எழுப்பி இருக்கிறார். 12 முதல் 1 மணிக்குள்ளாக இந்த நிகழ்வு முடிந்துவிடும் என்பதால் அவர்கள் பந்தல் போடவில்லை என்றும், இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ குழு அமைக்கிறோம் என்றும் அந்த தவிக நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். இதனையடுத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் எஸ்பி அவர்கள். மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு 20 வழிகாட்டு நெறிமுறைகள் தவிக நிர்வாகிகளிடம் எஸ்பி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அந்த காவல்துறை அதை கடிதமாக பெற்றுக்கொண்ட பிறகே அவர் அந்த அனுமதிக்கு கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்படும். விவரங்களுக்கு நன்றி முரளி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.